ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிப்ரவரி 14 லவ்வர்ஸ் டே வருது. அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பையன் காதலிக்க தேவை. இவன மாதிரி இருந்தா லவ் பண்ணுவியா? நான் வந்து பார்த்தீங்கன்னா 29 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாவே இருந்துட்டேன். 30 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆக வேண்டியவன் இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான். பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஆரம்பிக்கலாமா? என்னது டிக்கி லோனாவா? குழந்தை வேணும்னு சொன்னல, என்ன மாதிரி இருக்கணுமா உன்ன மாதிரி இருக்கணுமா? அவளுங்க இருப்பு நீங்க இருப்பு, உங்களுக்கு பிறக்கிற புள்ள பேய் மாதிரி. அன்பாய் வந்தால் அழகாய் பேசினால் வேணாம் என்று சென்றால், ஏன் என்று கேட்டால் உன்னை எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால், இப்படி பேய் மாதிரி பிறந்தா உன்னை பாப்பாங்க. அதான் அன்னைக்கே ஓடிட்டாங்க. நான் சொல்லுகிறேன் கேள். நான் நினைவில் வாழ்வனை தவிர நான் வேறொருத்தி கழுத்தில் தாலி கட்டில் வாழ மாட்டேன். நீயே புக் எழுத கூடாது. இந்த கவிதை நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குனே. நல்லா இருக்கு. இது ஒரு கவிதை. இது நல்லா இருக்கு. தாலியே தேவையில்லை, நான் தான் பொஞ்சாதி, தாம்பூலம் தேவையில்லை. இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த கட்டில் மேல பூவை போட்டு அதுல நான் படுப்பேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல. உங்க மேல பூவை போட்டு கட்டில் மேல வேணா படுக்க வைப்பாங்க. அவனை பாருங்க, நீங்க ஆளை பாருங்களேன். ஒரு பக்கம் பார்த்தா ஆம்பளை மாதிரி இருப்பான், இன்னொரு பக்கம் பார்த்தா பொம்பளை மாதிரி இருப்பான், சென்டரா பார்த்தா ரெண்டும் கட்டனா இருப்பான். அவனை எதை நினைச்சு நான் பேச சொல்றேன்? இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. ஸ்பாட்ல நான் இருந்திருந்தா அதுக்கு தானே பிளான் பண்ற நீ? அதுக்கு பிளான் பண்ற நீ? ஓவரா மூவ்மெண்ட் போடுறாரு. எழுப்பு போய் சும்மா கிடந்து எல்லாம் கிளப்பி விட்டாரு. நான் பாக்குறேன், மனசுக்குள்ள சிரிச்சேன். இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன்னை என்னதான்டா பண்றது? இந்த எலி ஒரு நாள் கோவிலுக்கு போய் சாமியை கும்பிடுச்சான். உனக்கிட்ட மாட்டிக்கிட்ட எலி இப்படி மொழிக்கும் உன்ன மாதிரி. உண்மையாவே அவன் லூசு புண்டதான் போல. அக்கா அண்ணனுக்கு லிப்ஸ்டிக் போட்டு விடுங்க. இதான் உங்களுக்காக. எவனும் இப்படி கேக்குறான். அவன் மட்டும் என்கிட்ட கிடைச்சா உனக்கு தான்டா சொல்றேன், கடிச்சு துப்பிடும். என்னடா அங்கே நின்னுட்ட? என்னமோ தெரியல குரு, அவங்கதான் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறாங்க. நான் போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். பாய். காசெல்லாம் ஒண்ணும் வேணாம், சும்மாவே. நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துத்தான் போயிருவோம். அணைச்ச ரொம்ப தருமோ? நீ என்ன கேட்ட? அணைச்ச ரொம்ப தருமோ? இதுக்கு தானே நான் அலையிற திரும்ப
வந்திருக்கிற ஒரு வினோதமான கேஸ். நான் சாகிறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 10 பேரையாவது குத்திட்டு தான் சாவேன். அது பவானியா இருந்தாலும் சரி, பானுமதியா இருந்தாலும் சரி. திருத்தனமா பேசாத. சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த பையனோட ரியாக்ஷன் பாரு. போங்கடா, கடுப்பேத்தாங்கடா, போங்கடா. செருப்பால் அடிப்பா. யார் நம்பர்னே தெரியலண்ணா. யார் நம்பர்னே தெரியலையா? ட்ரூ காலர்ல போட வேண்டியதுன்றா. சாயங்காலத்தே நிலவு புனவரியா. இதோ வந்துட்டேன். வா முதல்ல பசங்க நடத்திடும். அடிக்கிறீங்க நீங்க? டுடே இஸ் மை கோட்டா. உன் கோட்டாவா? அப்ப ஏன் கோட்டா? இங்க இருந்தா 2 பத்தன பக்கத்து பக்கத்துல பாத்துட்டியா? சும்மா வெள்ள வெள்ளேன்னு இருக்கு. இந்த ஆங்கிள் தெரியாதடா. அந்த ஆங்கிள் எப்படி தெரியும்? இந்த ஆங்கிள் பாருங்க. எங்க 2 வெள்ளப்புறா ஜோடியா ஜொங்கின்னு பறந்து போகுது. வேற இந்த கருமத்தை வேற இனக்கணக்கே அனுப்பி வைக்கிறாங்க. இந்த இதுல எவ்வளவு அழிக்கிறது, டிலைட் பண்ண எவ்வளவு பண்றது. இது இந்தியால இருந்து வந்திருக்கிற ஒரு வினோதமான கேஸ். எதுக்குடா வரீங்க இவங்கெல்லாம்? எதுக்கு வராங்க இவங்கெல்லாம்? ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு போறாரு? நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். லேசா உங்க முகத்தை கொஞ்சம் திருப்புங்கம்மா. அம்மா திரும்புங்களேன். உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ. இங்க கொஞ்சம் திருப்புங்கோ. ஐயாவுக்கு காட்டுங்கோ. ஐயோ என்ன ஆச்சு? நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.